ஃப்ரைடே ஈவினிங் ட்ரெஸ் எல்லாமே மிஷினில் போட்டிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாமே எடுத்து காய போட்டுட்ருந்தேன். சுத்தமாக மறந்துட்டு அம்மா இருக்கனால ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எடுத்து காய போட்டுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பச்சைப்பயிறு வேக வச்சுட்டு பால் காய வச்சாச்சு. இன்றைக்கி வெளியில் போக வேண்டியிருக்கு. தம்பியோட பர்த்டே. கோயிலுக்கு போயிட்டு அப்படி நைட் டின்னர் வந்து வெளியிலே முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். இது வரைக்கும் எனக்கு தெரியாத ஒரு விஷயம் பெங்களூரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். விநாயகர் வந்து நிறைய பேர் வைப்பாங்க. ஏன்னா எங்கே கரைப்பாங்கன்னு தெரியாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் ஒரு லாரியில் வந்து பார்த்திங்கன்னா தார்பாய் போட்டு அதுக்குள்ளே தண்ணி விட்டு வச்சுருக்காங்க. அதில் தான் வந்து விநாயகர் கரைச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து சாப்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுத்தாங்க. அதையும் சூப்பராக சாப்பிட்டு அப்படியே வந்து ஹோட்டலுக்கு போயிட்டோம். எனக்கு பிடிச்ச பிரியாணி எப்போ போல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு நாங்கள் போயிருந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ராட்டா தான் போயிருந்தோம். போயிட்டு அப்படியே வந்து ரிட்டன் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். தம்பி வந்து காருக்கு போகணுங்கிற குஷியில் வந்து எங்கள் அப்பாவை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டுருக்கான். காருக்கு வந்தாரோ இல்லையோ அவர் தான் கார் ஓட்டுவேன்னு சொல்லிட்டு கீர் போடுறது சாவி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். உங்கள் வீட்டு குட்டி சிப்டியான்னு சொல்லுங்கள்.